ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய பாஸ்டி கோர்ஸ். நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நீங்க ஓட்டு போட்ட மக்கள், தாவேகாவிற்கு வாக்களித்த மக்களுடைய மனநிலை இருக்குல்ல, இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. அப்ப நீங்க என்ன பெரிய மாற்றம்? அப்ப நீங்க எல்லாம் படித்த முட்டாள்கள். ஆமா தானே? படித்த முட்டாள்கள். ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். அதாவது மிஸ்டர் செந்தில்வேல் அவர்கள் முழுக்க 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 சங்கிகளை விட பாசிச சக்தியில விட இன்னைக்கு பயங்கரமா மாறிட்டு இருக்காப்ப. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா அப்படிங்கறத விட பலகீனமா மாறிட்டு இருக்காப்புல. எந்த மாதிரி அப்படின்னா, அவர் சொன்னது மாதிரி ஐடி கம்பெனிகள் உருவாக்குனது திராவிடமா இருக்கலாம், கலைஞரா இருக்கலாம், யாரா வேண்டுமானா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் முக்கியமான தெரிஞ்சுக்கோங்க. ஐடி கம்பெனிகள் அந்த காலங்களுக்கு ஏற்ப எல்லா நாடுகள்லயும் எல்லா மாநிலத்திலயும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி கலைஞர் மட்டும்தான் முக்கியம் அப்படி சொல்லி கிடையாது. யார் இருந்தாலும் அந்த மாநிலத்துல அந்தந்த முதலீடுகள் அந்த காலங்களுக்கு வந்துதான் ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக கவர்மெண்ட் 15 வருஷமா இந்தியாவில இருந்தாலும் சரி, ஏஐ காலங்களுக்கு மாறும்போது இந்தியாவில ஏஐக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக பாஜக மதவாத சக்திகள் அவங்க ஏஐ பத்தி போக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொன்ன கணக்குக்காக இன்னைக்கு ஐடி கம்பெனி வளர்க்குறவங்க எல்லாருமே டிவிகே ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வன்மத்துல நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை கக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தென் மாவட்டங்கள்ல தமிழகத்துல இருக்க, குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல, திருச்சிக்கு தெற்கிட்டு எந்த மாவட்டம் எடுத்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மிகப்பெரிய தடுமாற்றத்தோட தான் இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாதிக்கப்படுறாங்க. சென்னைக்கு போயிட்டு ஐடி கம்பெனியில போய் வேலை தேடுறதுக்கு அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு ஒவ்வொரு மாணவர்களும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியும். ஐடி கம்பெனிக்கு உள்ள போய் பாருங்க. நீங்க சொன்ன டைட்டில் பார்க்ல உருவாக்கி இருக்க டைட்டில் பார்க்ல எத்தனை தமிழ் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் தேடி பாருங்க. நீங்க சொன்ன அதே ஐடி பார்க்ல தமிழ்நாட்டோட சோஹோ கம்பெனி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சோஹோ கம்பெனிலாம் தனியா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி தென் தமிழகத்துல இன்னைக்கு பல ஐடி துறையில பலகட்டமான வேலைப்பாடுகளை தென் மாவட்டங்கள்ல அட்மாஸ்பியர் ஸ்ட்ரெச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இன்னமும் டைட்டில் பாட்டில் நாங்க உருவாக்கிட்டோம், நீங்க எங்க தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி சாப்பிடுற சாப்பாடு ஒவ்வொருத்தரும் உழைச்சா மட்டும்தான் வரும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குனா மட்டும்தான் வரும். கம்பெனியில கெட்டினா மட்டும் வராது. அதுக்கு தேவையான நாலேஜையும், அதுக்கு தேவையான படிப்பையும், அதுக்கு தேவையான ஸ்கில்லையும் உருவாக்குறதுல மாணவர்களுடைய திறமைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே தங்களுடைய உழைப்பை இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க.